See, Ukraine cannot win, Russia cannot lose. Hi friends, Donald Trump அவர்கள் நம்ம பாரத பிரதமர் மோடியை மிரட்டுவது ஏன்? ட்ரம்பிடம் சரண்டடைந்த யூரோப்பியன் யூனியன் ட்ரம்பின் பாச்சா புட்டினிடம் பலிக்குமா? Hi friends, welcome to another geopolitics update. Hi friends, Donald Trump அவர்கள் நம்ம பாரத பிரதமர் மோடியை மிரட்டுவது ஏன்? நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, டாரிஃப்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்தியா இது பண்ணலன்னா ரஷ்யன் ஆயில் வாங்குற நித்தினா தான் இதை குறைப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸ்ட்ரா டாரிஃப்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா மோடி பணிவாரா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. இதோட சேர்ந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா பியூட்டினையும் சொல்லியிருக்காரு அவர், இன்னும் 2 வீக்ஸில் நீங்கள் வார் நிறுத்தலை அப்படின்னா நான் இன்னும் சாங்ஷன்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. ஈஸியாக ட்ரம்ப் யூரோப்பியனை பணியை வச்சுட்டாரு. ஸோ அதே மாதிரி இந்தியாவே பணியை வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்மளை பொறுத்தவரை இது ஒன்லி டாரிஃப்ஸ் மாத்திரம் கிடையாது, இந்தியன் கூட்ஸ்க்கு டாரிஃப்ஸ் மாத்திரம் கிடையாது, நிறையா உள்ளூர் நிறைய காரணங்கள்லாம் இருக்குது, உள்ளூர் நிறைய காரணங்கள்லாம் இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இந்தியாவோட வளர்ச்சிங்கிறது பார்த்தோம்னா சமீப காலத்தில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸில் அண்டர் மோடி நிஜமாவே இந்தியா பெரிய எக்கானமி லெவலில் வளர்த்துருக்காரு. டெட் எக்கானமியும் சும்மா சொல்கிறாரு ட்ரம்ப். டெட் எக்கானமி எப்போ இருந்ததுன்னா அப்போ இந்தியாவில் 1980s தான் இருந்தது. கேரசின் வாங்குறதுக்கு க்யூவில் போய் நிற்கிறது மக்கள், மண்ணன் ஒன்றுமே கிடைக்காது, ரேஷன் எல்லாமே ரேஷன் ஷாப்பில் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஏகப்பட்ட ஊழல். அதுதான் நம்ம யூபிஏ கவர்மெண்ட் அப்போ கொடுத்தது. நரசிம்மராவ் தான் மாற்றினார், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி மார்க்கெட் எக்கானமி ஆக்கி கண்ட்ரி மேலே முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்தார் நரசிம்மராவ் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். சும்மா நம்ம பப்பு சேர்ந்து அதே பல்லவியை பாடுறது தான் வேடிக்கையாக இருக்குது. பட் அவங்களோட மெயின் காரணம் ரஷ்யா வீக்கெண்ட் பண்ணணும்னு யூரோப்பியன் சாங்ஷன் போட்டாங்க. அவங்க மிரட்டுறதுக்கு மோடி பணியில் நீங்களே கேஸ்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க, எங்களை சாத்தா விதம் வாங்கக்கூடாது முதல்ல சொல்லிட்டாரு மோடி. ஸோ இப்போ இவங்களுமே சேர்ந்து இப்போ ட்ரம்ப்பு சேர்ந்துட்டார் அவங்களோட சேர்ந்து, அவருமே மாதிரி மிரட்டுறதை பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான காரணம்னா இந்தியா தனியாகவே முடிவெடுக்கிறது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா 3 years பேக் when யுக்ரைன் ரஷ்யா வர ஆரம்பித்த போது பார்த்தோம்னா எல்லா கண்ட்ரிஸுமே ஒரு பக்கம் தான் நின்னாங்க. எல்லாருமே சைனா கூட சப்போர்ட் பண்ணல ரஷ்யாவுக்கு. ஒன்லி இந்தியா தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி டேக் நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ். அது எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் கொடுத்துச்சு, யாருமே எதிர்பார்க்கல. அந்த சமயத்தில் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காவோட சேர்ந்துருக்கணும், இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வில் கிவ் சீப் ஆயில் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் கிடைக்கல. அமெரிக்கா டசன்ட் கிவ் சீப் ஆயில், அவங்களுமே லாபத்துக்கு தான் வைப்பாங்க. எல்லாருமே எவ்ரிபடி டஸ் ஒன்லி பிஸ்னஸ். இப்போவும் கவனிச்சிங்கன்னா ரஷ்யன் ஆயில் இவங்க ஸ்டாப் பைப்லைனை உடச்சிட்டாங்க யூரோப்பியன் யூனியன். பட் நவ் தே ஆர் கோயிங் டு பை ஆயில் அட் அ ஹையர் ப்ரைஸ் வித் யூஎஸ்ஏ. அதுதான் அவங்க சாதித்த மெயின் பலன். யூரோப்பியன் கிடைச்ச ஒரே பலன் அதுதான். ஆயுதம் நிறையா வாங்கணும் இவங்கள்ட்டேருந்து, அமெரிக்கா கிட்டேருந்து, ப்ளஸ் ஆயிலும் யூஎஸ் கிட்டேருந்தே வாங்கணும் அவங்க. ஸோ நம்ம காசு பயங்கரமாக இதுதான் கன்சியூம் தான் பண்ண, நிறைய எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகுது யூரோப்பியன் யூனியனுக்கு. ஸோ இந்த மோடி விஷயத்தில் கவனிச்சோம்னா இந்த மாதிரி மிரட்டி பார்க்கறதுக்கு பார்த்தோன்னா இந்தியா வளர்ச்சியை தாங்க முடியல. இந்தியா சுயசரவாக எல்லாம் பண்ணுறாங்க. மெயினாக அதான் தட்ஸ் வாட் மோடி ரியலைஸ்ட் ஆஃப்டர் ரஷ்யா மாட்டின அப்புறம் $450 billion வெளில மாட்டின அப்புறம் மோடி முடிவு பண்ணுறாரு ஆத்ம நிர்பர்னு அப்பவே கொண்டுட்டார் அவர். அப்போ எல்லாருமே மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்தியா ஷுட் ஹேவ் அன் எக்ஸ்போர்ட்டர் எக்கானமின்னு, இப்போ இஓஇயோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோடி தெளிவாக இருந்தார், ஃபஸ்ட்டு நம்ம வில் சாட்டிஸ்ஃபை அவர் பீப்புள் அப்படிங்கிறது தான் மோடியோட கொள்கையாகவே இருந்தது. ஆத்ம நிர்பர் கவனிச்சோம்னா பொருளாதாரம் சுயசரவாக பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட கொள்கையாகவே இருந்தது மோடி. அதுதான் வெற்றிகரமாக நடத்தி காட்டிகிட்டு இருக்காரு அவர். பார்த்தோம்னா யூபிஐ பேமெண்ட்லாம் பார்த்தோம்னா நம்ம ஊர் பேமெண்ட்டே தான் வச்சுக்கிட்டு இருக்காரு அவர். திடீர்னு கூகுள் ஜிபே அப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம திடீர்னு இந்த மாதிரி ரஷ்யா மாதிரி திடீர்னு மக்கள் விளையாடலாம் ப்ரெஷர் பண்ணலாம் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எந்த நாடும் இந்தியா மிரட்ட முடியாது, இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆயில் தான் மெயினாக இந்தியாவுக்கு தேவையான ரிசோர்ஸ். இப்போ லாஸ்ட் 3 years பார்த்தோம்னா ஒரே ப்ரைஸில் வச்சுக்கிட்டு இருக்காரு மோடி. அது என்ன காமெடினா மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. சம்பளம் வசந்திருக்கு இல்லையா, சம்பளம் அதே சம்பளம் விலைவாசி ஏறிக்கிட்டு தானே இருக்குது அப்படின்ற போது. பட் 1000 மாத்திரம் அதே வேலை நிற்கணுன்றதான் மக்களோட கோரிக்கையாக இருக்குது. அது நிறைவேற்றிட்டு இருக்காரு மோடி. அதுதான் மோடியோட வெற்றி. ஸோ அவர் தைரியமாக பண்ணுறதுனால தான் இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி காய்ச்சலாக இருக்குது. அஃப்கோர்ஸ் மோடி ஏன் பண்ண முடியுதுன்னு பார்த்தோம்னா அவர் ஃபேமிலியே வச்சுக்கல. அவர் பார்த்தீங்கன்னா அதான் அவருக்கு அப்போயே தெரிஞ்சிருக்கு மோடிக்கு. If you have a family, I cannot rule the country with an iron hand and independentlyன்றதுனால தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஏன்னா அப்போ பிஸ்னஸ் ஆகிடும் வேலை பண்ணுறது. அதுதான் மோடி வெற்றிகரமாக சாதிச்சிருக்கார்.
ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த ரஷ்யா வர்சஸ் இந்த இது பார்ப்போம். ரஷ்யாவிடம் வந்து இவர் பாச்சா வந்து பலிக்குமா, நம்ம ட்ரம்ப்போட பாச்சா பலிக்குமா, அதை பற்றி தான் நம்ம இதில் பேசப்போய். முதல்ல வந்து கவனிச்சிங்கன்னா வந்து யூரோப்பியன் பார்த்தோன்னா வந்து க்ளீனாக சரண்டர் ஆகிட்டாங்க ட்ரம்ப் கிட்ட சொல்லணும். அவங்க கரெக்டாக டாரிஃப்ஸ்லாம் போட்டு $250 பில்லியன் சர்ப்ளஸ் இருந்தது உங்களுக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு. கிட்டத்தட்ட இவர் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டார். இவர் உங்களுடைய இதெல்லாம் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அமெரிக்காவெலாம் சொல்லி மிரட்டி வாங்கிட்டார். வேடிக்கை என்னென்னு பார்த்தோம்னா வந்து டேரிஃப்ஸ் ஃபார் யூரோப்பியன் குட்ஸ் 15% பண்ணுறாருங்க அமெரிக்காவில். இங்கேருந்து போகிறச்சே வந்து 0 டேரிஃப்னு சொல்லிட்டார். ஸோ எக்ஸ்போர்ட் ஆஃப் அமெரிக்கன் குட்ஸ் வந்து இதுவாகும், இம்ப்ரூவ் ஆகும். இங்கேருந்து வர இம்போர்ட் வந்து குறையும் கரெக்டாக. ஸோ க்ளீனாக வந்து இட்ஸ் அ வின் சுச்சுவேஷன் ஃபார் டொனால்ட் ட்ரம்ப். க்ளீனாக அவருக்குள்ள பிஸ்னஸ் மேனை வந்து க்ளீனாக வந்து வெளில கொண்டுட்டாருன்னு தான் சொல்லணும். யூரோப்பியனை பார்த்தோம்னா முதலேருந்தே வந்து பண்ணிட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க. அவங்க பெருசாக பெரிய ஆள், திரும்பி நான் டாரிஃப்ஸ் போடுவேன் அப்படி இப்படின்னு பண்ணாங்க. பட் ஒன்றும் அவர் ட்ரம்ப் கிட்ட வந்து பாச்சா வந்து பலிக்கலை. ஏன்னா வந்து அவங்க மெயினாக த காட் இன்வால்வ்டு இன் தி ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் வார். மெயினாக வந்து என்ன காரணம்னு பார்த்தோம்னா வந்து வார் தி யுக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் ஹஸ் வீக்கெண்ட் தி யூரோப்பியன் யூனியன். பொதுவாகவே நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா வந்து வார்ஸ் வந்து வீக்கெண்ட் நேஷன்ஸ், தே டோன்ட் ஸ்ட்ரெங்தன். வார்ஸ் என்ன போட்டாங்கன்னா எனி கண்ட்ரி வில் பிகம் வீக் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நீங்கள் பார்த்தீங்கன்னா World War I வந்து பல்கேரியா வந்து பெரிய கண்ட்ரியாக இருந்தது. இப்போ நோபடி டாக்ஸ் அபவுட் பல்கேரியா நவடேஸ். பல்கேரியா வந்து பெரிய பவர், அந்த ஆக்சிஸ் பவர் அகெயின்ஸ்ட் USA, இங்கிலாந்து சண்டை போட்ட பவர் வந்து பல்கேரியா. ஸோ பல்கேரியா வந்து இப்போ கொலாப்ஸ் ஆகி குட்டி கண்ட்ரியாக ஆயிடுச்சு அது இப்போதைக்கு. நோபடி டாக்ஸ் அபவுட் பல்கேரியா. அதே மாதிரி யூரோப்பியன்னு பார்த்தோம்னா தேவையில்லாமல் வந்து சண்டையை வளர்த்துன்னு போய் யூக்ரைனை வந்து தூண்டி விட்டு ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ணலாம்னே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. சின்ஸ் தே ஆர் ஃபைட்டிங் வித் ரஷ்யா அன்னெசரிலி, தட் வார் ஹஸ் வீக்கெண்ட் யூரோப்பியன் யூனியன் தான் சொல்லணும் நம்ம. அதுதான் மெயின் ப்ராப்ளம் இவங்களுக்கு. இப்போ இந்த வார் ஃபைட் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அவங்களுக்கு, பணம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அமெரிக்கன் ஆதரவு வேணும். ஸோ ரஷ்யாவோட இது இருக்குது அவங்களுக்கு வந்து பணம். ரஷ்யாவோட பணம்லாம் வந்து இங்கே $450 பில்லியன் வந்து வெளில இருக்குது, இங்கே யூரோப்பில் இருக்குது. அதை சுருட்டலான்னு பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு தேவைப்படுறது. கரெக்டாக வந்து சரண்டர் ஆகிட்டாங்க இந்த பக்கமாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட. ஏன்னா ட்ரம்ப் க்ளீனாக வந்து சொல்லிட்டார், உங்கள்கிட்ட இருக்கிற வெப்பனை வந்து நீங்கள் தூக்கி கொடுங்க, அவங்களுக்கு இயற்கை சண்டை போடுங்க, நான் வந்து ஆயத்தை அவங்களுக்கு கொடுக்குறேன், விலைக்கு கொடுக்குறேன், ஃப்ரீயாக தர போகிறதில்ல உங்களுக்கு, விலைக்கு தரேன், அதையும் வாங்கிக்கிங்க. ஸோ எங்களால் டபுள் பேரல் கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து. ரெண்டு பக்கமும் இடி இவங்களுக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா இவங்க வந்து இது ஃப்ரீயாக தராங்க யூக்ரைனுக்கு வெப்பன்ஸ், அப்படி காசு தரேன்னு வச்சுப்போம். பட் இப்போதைக்கு பணம் வராது அவங்களுக்கு, அதை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வந்து பணத்தை வாங்கிக்கின்னு தேவ் ரெப்ளனிஷ் தேர் இது வார் இது வெப்பன்ஸு. ஸோ இதை வந்து ரெண்டு பக்கமும் பயங்கரமான லாஸ் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு. ஸோ என்ன அவங்க அதனால தேர் ஃபோர்ஸ் டு என்ன சொல்கிறது, சண்டை போட்ட வந்து தேர் ஃபோர்ஸ் டு கார்னர். ரஷ்யாவோட சண்டை போட தான் என்ன ஆயிடுச்சு பார்த்தோம்னா, இப்போ அமெரிக்காவோட கூட்ஸ் வந்து ஆயிலாம் வந்து வாங்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு, அது ஹையர் ப்ரைஸ். ஒரு பைப் வந்து வந்துகிட்டு இருந்தது ரஷ்யாவிலேருந்து, அதை உடச்சிட்டாங்க. ரஷ்யாவோட விரோதத்தை வந்து பாராட்டி தேவையில்லாமல் வந்து இன்னும் அதிக காசு கொடுத்து அமெரிக்கன் இதை வாங்குறாங்க, ஆயில் வாங்க போகிறாங்க அவங்க. ஸோ எல்லாம் பயங்கரமான முட்டாள்தனமான முடிவு இது. டெஃபினட்டாக வந்து வேர்ல்டு லீடர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு தனக்கு என்ன தன் நாட்டுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் இப்படி தான் முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு தோணுது இது பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து ரஷ்யா கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இன்னும் 15 டேஸில் நீ வந்து வாரை வந்து முடிக்கலைன்னா மோர் சாங்ஷன்ஸ் வந்து போடுவேன் அப்படின்னு ரஷ்யா கிட்ட போடுறது. ஸோ அவர் பாச்சா வந்து பலிக்குமான்னு தெரியாது. ஏன்னா பியூட்டினை பொறுத்தவரை வந்து அவர் க்ளீனாக தெளிவாக இருக்கார். அவர் யுக்ரைன் ஷுட் நாட் ஜாயின் தி நேட்டோ க்ளீனாக இருக்கார். EU ஆனால் போனால் போது ஒட்டுக்கிறான்றாரு. இப்போதைக்கு நான் என்ன லேண்ட்லாம் வச்சுருக்கேனோ அதெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு அவர். ஸோ அதெல்லாம் வந்து எங்களை பற்றி கிரிமியா வந்து கொடுக்க அதை பற்றி பேச்சே கிடையாது, அதை பற்றி நோ டாக் அபவுட் இட்டு. ஸோ இது மாதிரி நிறையா வந்து அவருக்கு அட்வான்டேஜை தான் வந்து அவர் பார்க்குறாரு அவர் ட்ரம்ப். அவர் வந்து இறங்கி வரதா தயாராக இல்லை. டில் மை கோல்ஸ் ஆர் மெட் ஐல் கீப் ஆன் ஃபைட்டிங்கிறார் அவர். பட் அவருக்குமே வந்து ரஷ்யாவும் வந்து வீக்கன் ஆகிட்டு தான் இருக்குது. அதுவும் இதே முதல்ல சொன்னாங்க, அதே கதை தான். வார்ஸ் வந்து வீக்கன் கண்ட்ரீஸ். இதுக்கு முந்தி ரஷ்யாவை வந்து இந்த இன்வெடட் ஆப்கானிஸ்தான் ரஷ்யாவே வந்து பிளந்து போச்சு, நாடே வந்து இது போய் அப்புறம் இந்த ஸ்டோரி ரெக்கவர்டு. இப்போ அதே மாதிரி இந்த யுக்ரைன் வாரம் வந்து வீக்கன் ஆகிட்டு இருக்கு. முதல்ல வந்து பார்த்தோன்னா வந்து ரஷ்யா வந்து பின்வாங்க வேண்டியிருந்தது. முதல்ல வந்து சரவுண்ட் பண்ணாங்க யுக்ரைனை, போய் பெலாரஸ் இது மூலமாக போய் சரவுண்ட் பண்ணி கிட்டத்தட்ட கீவையே பிடிச்சிடுவாங்கன்ற லெவலுக்கு போனாங்க ரஷ்யா. அப்புறமா வந்து இவங்க வெப்பன்ஸ்லாம் கொடுத்து இவங்களோட இதை வந்து ஆர்மிலாம் வந்து பிரேக் பண்ணி இவங்க சப்ளை லைன்ஸ்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு ரஷ்யாவுக்கு. அப்போது
2 years பேக் 3 years பேக். ஸோ அப்புறம் தான் வந்து பின் வாங்கி ஸ்லோவாக அட்வான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி கிரைண்டிங் யுக்ரைன் டு டஸ்ட்னு சொல்லணும். ஸ்லோவாக தேர் ப்ரோக்ரஸிங் ஃப்ரம் தி ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டு. யுக்ரைனை வந்து தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு தன்னோட பெரிய எதிரி வந்து ரஷ்யா. டெஃபினட்டாக வந்து இந்த வார முன்னே சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ யுக்ரைன் கெனாட் வின், ரஷ்யா கெனாட் லூஸ். அதுதான் இந்த வாரோட இது. அப்படிங்கிற போது இவங்க வந்து இன்னும் சண்டையை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு யூஸ்லெஸ் இதுதான் சொல்லணும். சாமர்த்தியமான கண்ட்ரியாக இருந்தோன்னா சரி சமாதானம் பண்ணிக்கிட்டு அப்புறமா தன்னோட சக்தியை வந்து வளர்த்துக்கிட்டு அப்புறமா வேணால் மோதலாம் வந்து ரஷ்யாவுடைய ஒழிய. யுக்ரைன் வந்து ஆல்ரெடி லாஸ்ட்டில் இருக்காங்க. மொரோவர் பார்த்தோம்னா வந்து இவரே ஜெலன்ஸ்கியே வந்து தப்பிச்சு ஓடுவாரோன்ற பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு இதை வந்து சட்டத்தை வந்து கொண்டு மக்களே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ரோட்டில் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சட்டத்துக்கு எதிராக. இவரே வந்து தேவையில்லாமல் பல்பு பயண மாதிரி தான் தோணுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அதுவுமே இது மாதிரி ரெஜிம் சேஞ்சுக்கு போகிறாங்களோ யுக்ரைன் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு ஒரு டாக் இருக்குது. ஸோ இப்படிலாம் வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து ஒரு பலமே இது பிரயோஜனமே இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்கான் யுக்ரைன் க்ளீனாக நமக்கு தெரியுது. ஸோ கடைசியாக வந்து பார்த்தோம்னா மிடில் ஈஸ்ட்டு வந்து கேஸாவில் பார்க்குறோம். கேஸாவில் வந்து பயங்கரமான இதுவாக இருக்குது. மக்கள் பட்டினியில் சாவறாங்க அப்படிங்கிறாங்க. வந்து இஸ்ரேல் வந்து தீர்மானமாக இருக்குது. ஹமாஸ் வந்து சமாதானத்துக்கு வர வரைக்கும் நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம்ன்றாங்க. ஹமாஸை வந்து பெருசாக நாங்கள் பார்க்க பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பட் என்ன இது யோசிச்சு பார்க்கணும்னா தமிழ் வந்து பழமொழியை சொல்லுவாங்க, கண்ணை விட்டு சித்திரம் வாங்குறதுங்கிற கதை தான். அதுதான் ஹமாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, கேஸா மக்களுக்கு தான் நாங்கள் இருக்கோன்றாங்க ஹமாஸ். பட் கேஸா மக்கள் வந்து சாவறாங்க, இப்போ பட்னியால் சாவறாங்க. என்ன யூஸ்? அப்போ நீங்கள் பண்ணி என்ன யூஸ்? பிரயோஜனமே இல்லை. யாருக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க இப்போது? அதுதான் கேள்வி. அதான் இப்போ இஸ்ரேலில் வந்து வேறு மாதிரி தீர்மானம் வந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே, நான் பர்மனெண்ட்டாக வந்து கேஸாக பிடிச்சி வச்சுக்க போகிறேன், தரப்போகிறதில்ல அப்படிங்கிற அவங்க வந்து ஒரு முடிவில் இருக்காங்க இஸ்ரேல். ஸோ அப்படிங்கிற போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஹமாஸ்ன்னு தெரியல. ஸோ எல்லாரையும் வந்து பகைச்சிக்கிட்டு முறைவரை இப்போ அமெரிக்காவுமே வந்து இன்வால்வ் ஆக போகிறோம் அப்படிங்கிறாங்க. யூரோப்பியன் சொல்லிக்கலாம், யூரோப்பியன் சொல்கிறாங்க இந்த வில் ரெக்கக்னைஸ் பாலஸ்டைன் சும்மா மிரட்டுறாங்க. பட் அதெல்லாம் வந்து இஸ்ரேல் த கிவிங் மோர் ப்ரெஷர் டு இஸ்ரேல். பட் இஸ்ரேல் வந்து தீர்மானமாக இருக்காங்க, அன்லெஸ் ஹமாஸ் கம்ஸ் டு இது உடன்படிக்கை நாங்கள் வந்து இது பண்ண போகிறதில்ல அப்படின்றாங்க இஸ்ரேல். ஹமாஸ் வந்து பிடிவாதமாக ஒரு பக்கம் இருக்காங்க. பட் என்னன்னா அமெரிக்கா வந்து சப்போர்ட்டிவ் ஆஃப் இஸ்ரேல். சரி, வித்தவுட் அமெரிக்கா தெர் இஸ் நோ இஸ்ரேல், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இவங்க வந்து இது மாதிரி கொடா கொண்டா யாருக்குமே லாபம் இல்லை, ரெண்டு பக்கமே நஷ்டம்தான். அதான் வந்து க்ளீனாக தெரியுது. அதுதான் ஒரு நல்ல ஒரு தீவிரவாத இயக்கமாக தான் சரி சாமர்த்தியமாக செயல்படணுன்றது தான் இது. ஏன்னா இப்போ ஈரான் வந்து இதுவாகிடுச்சு, வீக்கன் ஆயிடுச்சு ஒரு பக்கம். ஸோ அப்படிங்கிற போது ஹமாஸ் சமாதானப்படுத்திக்கிட்டு மக்களை காப்பாற்றணுமே வழியாக தேவையில்லாம் இஸ்ரேல் சொன்னால் வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது யாருக்குமே வந்து பிரயோஜனம் இல்லை. அதுதான் வந்து க்ளீனாக இந்த சண்டையில் தெரியுது நமக்கு. ஸோ டெஃபினட்டாக பியூட்டின் வந்து ஒத்துப்பாரா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின். அவர்கிட்ட வந்து நம்ம ட்ரம்ப்போட பாச்சா பலிக்குமான்னு தெரில. ட்ரம்ப்போட பாச்சா வந்து யூரோப்பியன்கிட்ட பலிச்சுது, க்ளீனாக வந்து மிரட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ண வச்சுட்டாரு. பட் இவங்ககிட்ட போகுமா அப்படிங்கிறது தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஒன்ஸ் அகெயின் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம்.